வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு டெம்பிள் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நெய்வேலிக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா சென்னை டு கும்பகோணம் போகிற ரோட்டில் ஆர்ச் கேட் அப்படின்ற இடம் இது. இங்கே போனோன்னா நம்ம அந்த கோயிலுக்கு போயிடலாம். இது அந்த அந்த பஸ் ஸ்டாண்டு, ஆர்ச் கேட் பஸ் ஸ்டாண்ட். இது நெய்வேலி டவுன்ஷிப்போட லே அவுட்டு. அந்த வரைபடம் இருக்குது. இதில் மொத்தம் எத்தனை பிளாக்ஸ் இருக்குது எல்லாமே போட்டிருப்பாங்க. நெய்வேலி டவுன்ஷிப் அந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாஸ் நிறையா இருக்கும். டவுன்ஷிப்னு சொல்லுவாங்க நெய்வேலியை. இப்போ நம்ம போகிற கோயில் 16 பிளாக்ல இருக்குது. இப்போ நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம். அங்கே நாங்கள் நைட் டைமில் தான் போனோம். இங்கே தெரியுதுல இந்த ஆஃபீஸ் நெய்வேலி கார்ப்பரேஷன் ஆஃபீஸ். இங்கே நேரு சிலை இருக்குது போகிற வழியில். கோயிலோட டைமிங் 4:30 to 9 o'clock வரைக்கும். நாங்கள் கொஞ்சம் கிளம்பும்போது லேட் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயிலை ரீச் ஆகிட்டோம். இங்கே வெளியில் நிறையா பூக்கடைகள்லாம் வச்சுருந்தாங்க. பூக்கடை, வத்தி, கற்பூரம், அப்புறம் தேங்காய், அப்புறம் சிவன் பெருமான் சாமிக்கு படைக்கிற வில்வ இலைகள், இதெல்லாமே இங்கே வச்சு விற்றுட்ருந்தாங்க. இங்கே வெளியில் பார்க்கிங் கூட நிறையா ஸ்பேஸ் இருந்துச்சு. நம்ம பைக்கில் இல்லை காரில் போனோன்னா பார்க் பண்ணிவிட்டு கூட போய் பார்க்கலாம். பஸ்ஸில் வந்தோன்னா சிபிஎஸ் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இங்கே வந்துடலாம். இப்போ கோயிலுக்கு வெளியில் டேப் வச்சுருக்காங்க. இங்கே நம்ம கால் கழுவிட்டு தான் உள்ளே போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணணும். இப்போ நம்ம காலை கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட்லேயே நந்தி தேவரோட சந்நிதி இருந்துச்சு. இந்த கோயில் ஃபுல்லாகவே பார்க்க அழகாக இருந்தது. ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருந்துச்சு. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம உள்ளால போக போகிறோம். நைட்டில் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் ஈவினிங் டைமில் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருக்கோம். அப்போ விட இப்போது நைட்டில் பார்க்கும்போது லைட்லாம் போட்டு பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமானோட சிலை உலகத்திலேயே இதான் பெரிய சிலை. அதுக்காக கின்னஸில் கூட இடம் பிடிச்சிருக்கு இந்த கோயில். இந்த சிலையோட ஹைட்டு 10 அடி உயரம், 1 இன்ச்சு ஹைட்டு, அதுக்கப்புறமா 8 அடி பேஸு, 4 இன்ச்சு. இதோட வெயிட் 2420 கிலோ இந்த சிலையோட வெயிட்டு. இதுக்கு பக்கத்துலேயே சிவகாமி தேவியோட சிலை இருக்குது. அது 750 கிலோ எடை கொண்ட சிவகாமி தேவி சிலை, 7 அடி உயரம். இங்கே ஃப்ரண்ட்டில் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே சாமியை போய் பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ளே செல்ஃபோன் அலோட் கிடையாது. அதனால் நாங்கள் வெளியிலேருந்து தான் கவர் பண்ணிகிட்ருந்தோம் சாமியை. இப்போ நம்ம உள்ளே சாமி போய் கும்பிட்டு வந்துட்டோம். அந்த சைட்லேயுமே கதவு இருக்குது. நம்ம அந்த வழியாகவே இறங்கி வந்துக்கலாம் மற்ற சாமியெல்லாம் போய் தரிசிக்கிறதுக்கு முன்னாடி. நம்ம வீடியோக்காக நாங்கள் இப்போ இந்த வழியாக வந்துட்ருக்கோம். அப்புறம் இந்த கோயிலில் இருக்கிற சாமியோட சிலை 5 பஞ்சலோகம் கொண்டு செஞ்சுருக்காங்க. இங்கே சிவபெருமான் தன்னோட செயல்களை என்னென்னலாம் புரிஞ்சிட்ருக்காருன்னா, படைத்தல், காத்தல், அப்புறம் அழித்தல், இந்த 3 செயலையும் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தெரியறது துர்க்கை அம்மனோட சந்நிதி. துர்க்கை அம்மன் நம்ம தரிசிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே நவகிரகங்கள் இருக்குது. நவகிரகங்களையும் நம்ம பார்க்கலாம். இங்கே சனி பகவானுக்குனே தனியாக சந்நிதி வச்சுருக்காங்க இந்த கோயிலில். அப்புறம் இந்த மரம் நாகலிங்கம் பூ மரம். இந்த நாகலிங்கம் பூ சிவபெருமானுக்கு எப்பயுமே படைப்பாங்க. அவருக்கு ரொம்ப உகந்த மலர் இது. நைட்டில் எடுத்ததால் ட்ரீ சரியாக தெரியல.
இந்த பூவோட வாசனையும் செமையாக இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே பக்கத்துலேயே நவகிரகங்கள் இருக்காங்க. நம்ம நவகிரகங்களையும் பார்த்துடலாம். இப்போ நவகிரகங்களை சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே நாயன்மார்களுக்காக தனியாக கோயில்கள் வச்சுருக்காங்க. தனியாக திருக்கோயில்னு வச்சுருக்காங்க. 68 நாயன்மார்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டுமே தனியாக இங்கே ஒரு கோயில் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே அவங்களோட விக்கிரகங்கள் எல்லாமே இருக்குது. அவங்களோட பேர் போட்டு இருக்கும். இவங்க எல்லாமே சிவனுக்கு தொண்டு புரிஞ்சவங்க. இவங்க எல்லாருமே துறவியாக இருந்து சிவபெருமானை வழிபட்டவங்க. இவங்கள பற்றி நம்ம படிச்சிருக்கோம். சிவபுராணம் இதெல்லாம் எழுதினவங்கலாம் இது எல்லாருமே சிலையாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம உள்ளே என்ட்ராகிறோம். இது உள்ளே என்ட்ராகும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் கிடச்சிச்சு. இங்கே ஃப்ரண்ட்டில் விநாயகர் விக்கிரகம் வச்சுருந்தாங்க. இங்கே 63 நாயன்மார்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரோட பேர் எழுதியிருந்தாங்க. அவங்களோட நட்சத்திரங்கள் எழுதியிருந்தாங்க. இந்த நட்சத்திரத்தை நம்மளோட நட்சத்திரத்து கூட நம்மளோட நட்சத்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்து அதில் எந்த துறவியோட பேர் இருக்குது அப்படின்னு நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கூட அவங்க அங்கே எழுதி வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஒருத்தவங்களா நேம் படிச்சுக்கிட்டே போனோம். இதில் என்னோடய நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு படிச்சுட்டு போனோம். அந்த மாதிரி நம்மளோட நட்சத்திரத்துக்கு கூட எந்த துறவியோட பேர் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே சென்டரில் புக்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நடுவில் நடராஜர் சிலையும் வச்சுருந்தாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரு அப்படியே கோல்டன் கலரில் அழகாக இருந்துச்சு. லைட்டில் பார்க்கும்போது அங்கே இருந்த விக்கிரகங்கள்லாம் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இதோட எண்டுக்கு வந்துட்டோம். இதான் ஃபுல் வியூ. வீடியோலேயே செம அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதை நேரில் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து வெளில வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே பைரவர் சந்நிதி இருந்தது. காலபைரவர். அடுத்து காலபைரவரை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ இங்கே சண்டிகேஸ்வரர் ஆலயம் இருந்தது. சண்டிகேஸ்வரரை போயிட்டு வணங்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ அப்படியே வெளில வரலாம். இப்போ நம்ம இந்த பக்கமாக வெளியில் லெஃப்ட் சைட் திரும்பினோன்னா இங்கே சிவபெருமானுக்கு சின்னதாக ஒரு சந்நிதி இருந்துச்சு. இது இங்கே இருக்கிற சிவபெருமான் லிங்க வடிவத்தில் அமைச்சிருந்தாங்க. லிங்க வடிவத்தில் சிவபெருமானுக்கு சந்நிதி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து அவுட்டர் நம்ம இந்த பெரிய டெம்பிள் இருந்துச்சுல அதை சுற்றி வர்ற இடம் இது. இப்போ நம்ம இந்த கோயிலை சுற்றி வந்துட்ருக்கோம். இங்கே வில்வ மரம் வச்சுருந்தாங்க கார்னரில். அப்புறம் இந்த கோயில் 500 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த கோயில் ஓப்பன் பண்ணி. இது எப்போ பூமி பூஜை பண்ணாங்கன்னா 1986 பூமி பூஜை பண்ணியிருக்காங்க. கோயில் இங்கே அமைஞ்சு 500 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் பூமி பூஜை பண்ணது 1986. அப்புறம் 1987 கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. இது கோயிலோட பேக் சைடு. இதோட டைமிங் என்னென்னா நம்ம காலைல 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இங்கே காலசாந்தி பூஜை, திருப்பள்ளி எழுச்சி பூஜை, உச்சிக்கால பூஜை, 2ஆம் காலை பூஜை, 5ஆம் கால பூஜை எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பிரதோஷ நாள்லலாம் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே நாயன்மார்களோட சந்நிதி இருக்குல்ல, அங்கே தனியாக குரு பூஜை கூட பண்ணுறாங்க. இப்போ இந்த தூரத்தில் தெரியுதுல்ல அந்த மணி, இது இங்கே மனுநீதி அப்படின்ற ஒரு முறை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னென்னா இப்போ நம்ம பக்தர்கள் போகிறோம், நமக்கு ஏதோ ஒரு சில கஷ்டங்கள் இருக்குது, மனசில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்குது, தெய்வத்துக்கிட்ட தான் சொல்லணும்னு நினைக்கும்போது அதை நம்ம எழுதி அங்கே அந்த சீட்டை எழுதி நம்ம அங்கே போட்டுட்டு அந்த மணியை அடிச்சுட்டு வந்துடணும்.
மணி அடித்து அங்கே ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க. அதில் நம்ம போட்டுட்டு அந்த மணியை அடிச்சுட்டு நம்ம சொல்லிட்டு வந்துடணும். அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு அந்த பெட்டியில் இருக்கிறத எடுத்து சாமி பக்கத்தில் போய் நின்று படிச்சுட்டு அதை வந்து நெருப்பில் போட்டு எரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அது நமக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து மறுபடியும் ஒரு நன்றி கடிதம் மாதிரி எழுதி அந்த பெட்டியில் போட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு முறை வந்து இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டோம். கோயிலை ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வெளியிலேருந்து ஒரு வீடியோ மட்டும் எடுத்தோம். ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறதுக்கு சாமியோட சிலையை உங்களுக்கு அழகாக காட்டலாம் அப்படின்றதுக்காக. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நடராஜர் வந்து நின்றுட்டுருக்காரு. பக்கத்துலேயே வந்து சிவகாமி தேவியோட சிலையும் இருக்குது. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.